யோசுவா 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. அல்லேலூயா. யோசுவாவின் தலைமையில் கானானுக்குள் நுழைந்த அந்த இஸ்ரவேலர்களை கர்த்தர் வெற்றி அடைய செய்தார். 7 வகையான அந்த ராட்சத கூட்டத்தாரை துரத்தி 31 ராஜாக்களை முறியடித்து அவர்கள் குடியிருந்த அந்த குடியிருப்புகளெல்லாம் இந்த கோத்திரங்களுக்கு ஆண்டவர் சுதந்திரமாக கொடுத்தார். 2.5 கோத்திரம் மனாசே, காத், மனாசேல பாதி, ரூபன், காத், இவங்கெல்லாம் யோர்தானுக்கு இந்த பக்கம் ஏற்கனவே நினச்சிட்டாங்க, சுதந்திரம் வாங்கிட்டாங்க. அப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க மொத்தத்தில் எத்தனை கோத்திரம் தான்? 9.5 கோத்திரம் தான். அந்த 9.5 கோத்திரத்தில் 7 கோத்திரம் என்ன செய்யலையாம், அவர்களுக்குரிய அந்த சுதந்திரத்தை அவங்க பெற்றுக்கொள்ளாமல் அதை பங்கிட்டு கொள்ளாமல் இருந்திருக்காங்க. அப்போ 2.5 கோத்திரம் தான் என்ன செஞ்சுருக்கு, சுதந்திரத்தை பங்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு கோத்திரம் லேவி, அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. மீதி அப்போ எத்தனை கோத்திரம் தான்? 1.5 கோத்திரம் தான் அந்த கானான் தேசத்தில் தங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட எல்லைகளை என்ன செஞ்சுருக்காங்க, சுதந்திரித்திருக்கிறார்கள். மற்ற 7 கோத்திரத்தார் பாருங்கள், அவங்க பங்கிட்டு கொள்ளாமல் இருந்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டு. இப்போ காலேபை நீங்கள் கவனித்து பாருங்கள், அவனுக்கு எப்ரோன் அப்படிங்கிற ஒரு இடம் கொடுத்த உடனே டக்குன்னு அவன் தன்னுடைய கூட்டத்தாரோடு போகிறான். ஒரு 3 யுத்தங்களை செஞ்சு முக்கியமான கூட்டத்தை துரத்துகிறான். அதுக்கப்புறம் ஒரு ஆஃபர் கொடுக்குறான், இந்த குறிப்பிட்ட பகுதியை யார் நீங்கள் மேற்கொள்ளுகிறீர்களோ அவர்களுக்கு என் பிள்ளையை நான் நினச்சிறேன், கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்றான். இப்போ அவர்கள் தங்களுடைய எல்லைகளை அப்படியே நினச்சிக்கிறாங்க. பெற்றுக்கொண்ட எல்லைகளை சுதந்திரிப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி சொல்கிறாங்க, நாங்கள் ஜனம் பெருத்தவர்கள், ஆனால் எங்களுக்கு இருக்கிற எல்லைகள் ரொம்ப குறைவு, அதனால் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எல்லைகள்லாம் வேணும். அவன் சொல்கிறான், மலைகள் இருக்குது, பள்ளத்தாக்கு இருக்குது, நீங்கள் பலம் வாய்ந்தவர்கள், ஜனம் பெருத்தவர்கள், அதனால் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, யுத்தம் பண்ணுங்க, நீங்கள் அந்த இடத்தெல்லாம் சுதந்திரித்து கொள்ளுங்க. இதெல்லாம் இதற்கு முந்தின அதிகாரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆனால் ஒரு 7 கோத்திரம் பாருங்களேன், அவங்க பங்கிட்டு கொள்ளாமலே சும்மா என்ன செஞ்சுட்டு இருக்கான், உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுக்கு ஜாஷுவா என்ன ரீசன் சொல்கிறான் பாருங்கள். 3வது வசனத்தின் கடைசியில், நீங்கள் போய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறதற்கு எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். அப்போ கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்னது? அசதி, சோம்பேறித்தனம். அல்லேலூயா. அப்படியே பாருங்கள், அவங்க போய் இதுதான் அவங்க எல்லை அப்படி சொன்னோன்னா அங்கே போய் உட்காந்துருக்கான். ஆனால் அந்த எல்லையை விரிவாக்கம் பண்ணணும், அந்த எல்லைகளை குறித்ததான தகவல்களை சேகரித்து எல்லாரும் அதை என்ன செய்யணும், நிரம்ப குடியிருக்கணும். இதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை. இந்த குரூப்பெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த 40 வருஷம் இந்த கேம்பிலே வாழ்ந்து பழகினவன், கூடாரத்திலே வாழ்ந்து பழகினவன், ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே வாழ்ந்து பழகினவன், இப்போ பறந்து விரிந்த தேசத்தை கொடுத்து போ எடுத்துக்கோ அப்படின்னா இல்லை அப்படின்ட்டு இப்படியே முடங்கி என்ன செஞ்சிட்ருக்கான், உட்கார்ந்துருக்கிறான். பைபிள் சொல்லுது, உன் கூடாரத்தின் எல்லை நீ என்ன செய்யும், விசாலமாக்கு. அல்லேலூயா. வலதுபுறமும் இடதுபுறமும் நம்ம இடம் கொண்டு என்ன செய்யணும், பெருகணும். அதுதான் தேவனுடைய திட்டம், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற விருப்பம். அப்போ நம்முடைய எல்லைகள் விரிவடையாதபடிக்கு நாம் குறுகி போகாமல் இருக்கணும்னா நமக்குள்ள அசதி இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் நமக்கு என்ன இருக்கணும், ஒரு விருத்தி இருக்கணும். நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும், ஒரு வளர்ச்சி இருக்கணும், ஒரு பெருக்கம் இருக்கணும். ஏதோ இருந்தாங்க இப்படியே இருக்கிறாங்க இல்லை, அசதியாக இருந்தால் அப்படி தான் இருப்போம். ஆனால் நம்ம எப்படி இருக்கக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. சொல்கிறான், கோத்திரத்துக்கு 3 பேரை போங்க, உங்கள் எல்லைகளில் இருக்கிற எல்லா தகவல்களையும் எழுதிட்டு வாங்கன்றான். பாருங்கள், லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. எந்த ஏரியாவுக்கு நீ போன, அந்த இடம் எது, அதனுடைய பெயர் என்ன, அதனுடைய முழு விவரம் என்ன, நீ போய் தகவல்களோடு நீ வா. நீ வந்ததுக்கப்புறம் உங்கள் 7 கோத்திரத்துக்கும் சீலோவில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு நான் பங்கு போட்டு நான் கொடுக்குறேன். அப்போ இவன் எதுக்கு சோம்பேறித்தனப்பட்டிருக்கான், இவன் போகணும், போய் அந்த விவரங்களெல்லாம் என்ன செய்யணும், சேகரிக்கணும், அதெல்லாம் எழுதிட்டு வந்து கொடுத்தா தான் இவங்களுக்கு என்ன உண்டு, பங்கு. எதுக்கு போகணும், எதுக்கு தகவலை சேகரிக்கணும், எதுக்கு திரும்ப வந்து இவர்கிட்ட கொடுக்கணும், இவர் இனிமேல் சீட்டு போடணும், வெயிட் பண்ணும். இவ்வளோ நாள் இப்படியே என்ன செஞ்சாச்சு, இருந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அப்படி என்ன செய்வோம்,
இருப்போன்னு இருந்த அந்த அசதி தான் அவர்கள் பங்கிட்டு கொள்ள முடியாததுக்கு காரணம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளெல்லாம் ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்த விரும்பும்போது, நம்மை மேன்மைப்படுத்த விரும்பும்போது நம்ம கொஞ்சம் எழுந்து போகணும். ஊழிய எல்லைகள் விரிவடையணும்னா இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் போய் சுவிசேஷம் என்ன செய்யணும், சொல்லணும். நம்ம கிராமத்திலிருந்து மாத்திரம் ஜனங்கள் வருகிறதோடு அல்ல, அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து ஜனங்கள் வரணும்னா நம்ம எழுந்து அருகில் உள்ள கிராமத்துக்கு என்ன செய்யணும், போகணும். அப்படி போகணும்னா அந்த கிராமங்களை குறித்த தகவல்கள் நமக்கு தெரியணும். அங்கே உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, அங்கே இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, அங்கே தேவையோடு இருக்கிற ஜனங்கள் யார், அங்கே நமக்கு யாராவது அறிமுகமானவங்க இருக்கிறாங்களா, நாம் போய் சந்தித்து சுவிசேஷம் சொல்வதற்கு ஏதாவது தடைகள் இருக்கா, எதிர்ப்பு இருக்கா, இப்படிலாம் சில காரியங்களெல்லாம் ஆராய்ந்து ஜெப நடை செய்து ஆயத்தத்தோடு அந்த குறிப்பிட்ட பகுதியில் போய் நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது தான் கர்த்தர் நம்முடைய எல்லைகளை என்ன செய்வார், விரிவடைய செய்வார். அல்லேலூயா. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட லொக்காலிட்டியில் மட்டும் அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் என்ன செய்யாது, விரிவடையாது. அப்போ அது சம்பந்தப்பட்ட காரியங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் தீவிரமாய் முயற்சி செய்து அதற்காக உழைக்கும் போது தான் அவங்க என்ன செய்ய முடியும், அடுத்த எல்லைகளுக்குள்ளெல்லாம் என்ன செய்ய முடியும், கடந்து போக முடியும். இதை போல் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளெல்லாம் நீங்கள் பெற்று அனுபவிக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் அசதியாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறதுக்கு அசதியாக இருக்கக்கூடாது. ஆமென். ஊழியம் செய்கிறதுக்கு அசதியாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் கெடுத்த காரியத்தில் அசதியாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. படிப்பில் அசதியாக என்ன செய்யக்கூடாது, வேலையில் அசதியாக இருக்கக்கூடாது, தொழிலில் அசதியாக இருக்கக்கூடாது. உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் எப்படி இருக்கக்கூடாது, அசதியாக இருந்தோன்னா அதில் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியாது, அதில் ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, அதில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. ஆகவே இவர்கள் தேசத்தை பங்கிட்டு கொள்வதில் அசதியாக இருந்தாங்க. அந்த காரியத்தை நம்ம சிந்தித்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதில் அசதியாக இருக்கிறோமோ அந்த அசதி நிமித்தம் நம்மால் ஆசீர்வாதம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆகவே அசதிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. சோம்பேறித்தனத்திற்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. சோம்பல் அப்படிங்கிறது நமக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்படி சோம்பேறித்தனம்லாம் வந்துட்டுனா இன்றைக்கி செய்ய வேண்டியது இன்றைக்கி நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். நாம் செய்கிறத வேறு யாராவது செய்வாங்களான்னு நம்ம என்ன செஞ்சிட்டு இருப்போம், எதிர்பார்த்துட்டு இருப்போம். இல்லை வேறு யார்ட்டையாவது இதை கொடுத்துட்டு போயிடலாமா, இப்படி தான் நம்ம மைண்ட் இருக்குமே தவிர நாம் எழுந்து செயல்பட இந்த அசதி அனுமதிக்காது. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்னா நாம் தான் எழும்பணும், நாம் தான் செயல்படணும், நாம் தான் தொடர்ந்து போகணும். அல்லேலூயா. நாம் அப்படி செயல்படும் போது நமக்காக கர்த்தரும் செயல்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் முன்னே போவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் முன்னாடி போங்க நான் இங்கே உட்காந்துக்கிறேன்னா அவர் என்ன செய்ய மாட்டார், முன்னாடி போக மாட்டார். அல்லேலூயா. அப்போ நாமளும் போகும்போது தான் கர்த்தர் நம்மோடு கூட சேர்ந்து என்ன செய்கிறார், அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆக இந்த ஜனங்களுக்கு கானான் தேசத்தை 31 ராஜாக்களை சங்கரித்து இடங்களெல்லாம் கொடுத்த பிறகும் அவங்க பங்கிட்டு கொள்ளாததற்கு அசதி காரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. இதே போல் நாமும் நமக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் யாரும் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது, இவங்க அசதியாக இருந்ததுனால தான் இந்த ஆசீர்வாதத்தை இவங்களால் என்ன செய்ய முடியல, இவங்க மட்டும் ஜாக்கிரதையாக இருந்திருந்தாங்கன்னா, இவங்க மட்டும் கவனமாக இருந்திருந்தாங்கன்னா, இவங்க மட்டும் செயல்பட்டு இருந்தாங்கன்னா, இவங்க மட்டும் அன்னைக்கே அதை செஞ்சுருந்தாங்கன்னா, இப்படியெல்லாம் நம்மளை குறித்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்தந்த காலங்களில் அந்தந்த காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். அதற்காக நம்ம எழுந்து செயல்படும் போது நம்முடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார், நம்முடைய பிரயாசங்களுக்கு நல்ல பலன்களை தருவார், அசதிகளை கர்த்தர் நீக்கி ஆசீர்வாதங்களை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக தேவனை 7 கோத்திரங்கள் அசதியாக இருந்தார்கள் என்று நாங்கள் எழுதப்பட்ட அந்த வேத வசனத்திலிருந்து பார்க்குறப்பா, இதை போல் நாங்கள் யாரும் அசதியாக இருந்துடக்கூடாது. எங்களுடைய பங்குகளை, எங்களுடைய சுதந்திரங்களை, எங்களுடைய நன்மைகளை, எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, நாங்கள் அனுபவிப்பதற்கு எந்த விதத்திலும் அசதி ஒரு தடையாயிராதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.